அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரபில் முர்சலீன் வமன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மாபாத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரலை நிகழ்ச்சியில் மஅனா லா இலாஹ இல்லல்லா, நாம் மொழியக்கூடிய லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்பதை நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 4 தொடர்களில் சுருக்கமாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன். இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இந்த லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமா இருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமா என்ன சொல்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமாகும். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே கலிமாவை அறிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியமாகும். நமது முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பலகீனம்தான், நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று கேட்டால் எங்களுடைய சின்ன பிள்ளைகளும் சொல்வார்கள். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று கேட்டால் அதையும் எங்களுடைய பிள்ளைகள் சொல்வார்கள். கலிமாவை முறித்து எங்களை இஸ்லாம் என்கிற வட்டத்தை விட்டு வெளியாற்றக்கூடிய விஷயங்கள் என்ன என்று கேட்டால் எங்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. உலமாக்களும் அதை பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்தவில்லை. பொதுமக்களும் தொழுகையில் முறிக்கக்கூடிய காரியங்களை அல்லது பொதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்கிற ஆர்வத்தை இந்த கலிமா என்கிற அடிப்படையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்கிறதை அறிந்து கொள்வதற்கு கொடுக்கவில்லை. இஸ்லாத்தினுடைய பேஸாக அடித்தளமாக இந்த கலிமா இருக்கிற காரணத்தினால் இதை பற்றிய சரியான தெளிவு முஸ்லீம்கள் சமுதாயத்துக்கு இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே லா இலாஹ இல்லல்லா என்கிற இந்த கலிமா குறித்து சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம். லா இலாஹ இல்லல்லா என்கிற இந்த கலிமா எங்களுக்கு ஒரு தியரியாக, ஒரு கோட்பாடாக தரப்பட்டிருக்கிறது. லா இலாஹ், இறைவன் யாரும் இல்லை, இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர என்று நாம் சொல்கிறோம். இதைத்தான் நாம் தமிழிலே வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஒருவன், கடவுள் ஒருவன் என்று சொல்வது இஸ்லாம் அல்ல. அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்வது தான் இஸ்லாம். இங்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். அந்த ஒருவனை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கலிமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கலிமாவை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அடிப்படையிலே செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அதுதான் லா இலாஹ இல்லல்லா என்று நாம் சொல்லக்கூடிய இந்த கலிமாவில் இருக்கக்கூடிய இலாஹ் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அல்லாஹ்வுடைய அழகு திருநாமங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே நாங்கள் போட வேண்டும். அப்போதுதான் கலிமாவுக்கான முழுமையான விளக்கம் வரும். இலாஹ், வணக்கத்துக்குரியவன் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம், விரிவான அர்த்தம் என்னன்னு கேட்டால் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய நாம் சொல்லக்கூடிய எல்லாமே இந்த இலாஹ்ங்கிறதுக்கான விளக்கம்தான். எனவே அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இலாஹ் என்கிற இடத்தில் எல்லா அல்லாஹ்வுடைய பெயர்களையும் போட்டு நாம் பார்க்க வேண்டும். அப்போது தான் நாங்கள் அதுக்கு சரியான ஒரு பொருளை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக அல்லாஹ்வுக்கு ரப்பு என்று சொல்கிறோம், இரட்சகன். அப்படி என்றால் இந்த கலிமாவிலே நாங்கள் லா இலாஹ எடுத்துவிட்டு ரப்பை போட்டு லா ரப்ப இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு இரட்சகன் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது அந்த இடத்திலே கலிமாவுடைய பொருளாக அமையும். இதே போன்று அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கிறது, ஒரு அழகு திருநாமம் இருக்கிறது, அல் ஹாலிக், படைப்பாளன். அல்லாஹ் தான் படைப்பாளன். அந்த ஹாலிக் என்கிற வார்த்தையை இந்த கலிமாவிலே வரக்கூடிய இலாஹ் என்கிற இடத்திலே நாங்கள் போட்டால் லா ஹாலிக்க இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு படைப்பாளன் இல்லை என்று பொருள் வரும். இது ஒரு ஆள் இதை மட்டும் நம்பினால் முஸ்லீம் ஆவாரான்னு கேட்டால் இதை மட்டும் நம்புவதனால் ஒருவர் முஸ்லீம் ஆக முடியாது. இறைவன் ஒருவன், அவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அவன்தான் படைப்பாளன், அவன்தான் பாதுகாப்பவன், அவன்தான் பரிபாலிப்பவன் என்று நம்புவது இஸ்லாத்தில் தௌஹீத் அர் ருபூபியா என்று சொல்லப்படும். இறைமைத்துவத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. அவனுக்கு அதில் இணை துணை இல்லை, அவன் மட்டுமே இதை செய்தான். கடவுள் செய்யக்கூடிய வேளையில் கடவுளுக்கு துணை கிடையாது, நிகர்
அதாவது சப்போர்ட் இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயம். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இதற்கும் மாற்றமாக அல்லாஹ் அல்லாத பல தெய்வங்களை எடுத்துக்கொண்டவர்களை பற்றி சொல்கிறான். வத்தஹது மின் தூனிஹி ஆலிஹத்தன், அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். லா யஹ்லகூன ஷைஅன், அவைகள் எதையுமே படைக்கவில்லை. நீ இறைவன் என்று சொல்கிறாயே, கடவுள் என்று சொல்கிறாயே, அப்படி சொல்லக்கூடியவர்கள் எதையாவது படைத்தார்களா? உதாரணமாக ஒரு மக்களால் வணங்கப்படுகிற ஒருவருடைய பெயரை சொன்னால் அது குறையாக அமையலாம் அல்லது விமர்சனமாக அமையலாம். மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒருவரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார்னு அவங்க சொல்கிறாங்களா? இல்லை. வானத்தை படைத்தது அவர் தான் சொல்கிறாங்களா? இல்லை. அவங்களே சொல்கிறாங்க இல்லை. அவர் யாரோ ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்திருக்கிறார், அல்லது யாரோ ஒரு தாய்க்கு பிறந்திருக்கிறார், அல்லது யாரோ ஒரு தந்தைக்கு பிறந்திருக்கிறார். பிறந்து பலகீனமான நிலைந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கிறார். அவர் தன்னைத்தானே அவர் படைத்து கொள்ளவும் இல்லை, தனது பெற்றோரை அவர் படைக்கவும் இல்லை, தான் வாழ்கிற பூமியை அவர் படைக்கவில்லை, தான் வாழ்கிற உணவை அவர் படைக்கவில்லை. லா யஹ்லுகூன ஷைஅன், அவர்கள் எதையும் படைக்கவில்லை. வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டவர்கள்தான். வலா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் தர்ரம் வலா நஃபா, தங்களுக்கு தாங்களே தீங்கையோ நன்மையோ செய்து கொள்ளவும் அவர்கள் ஆற்றல் பெற மாட்டார்கள். வலா யம்லிகூன மௌத்தம் வலா ஹயாத்தன், மரணத்துக்கும் அவர்கள் ஆற்றல் பெற மாட்டார்கள், வாழ்வுக்கும் அவர்கள் ஆற்றல் பெற மாட்டார்கள். வலா நுசூரா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற வேலைக்கும் அவர்கள் ஆற்றல் பெற மாட்டார்கள். இவர்களைத்தான் இவங்க கடவுளாக எடுத்திருக்கிறாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நீ யாரையாவது ஒருவனை வணங்க வேண்டுமாக இருந்தால் அவன் உன்னை படைத்தவனாக இருக்க வேண்டும். உனக்கு சாப்பாடு தந்தான், அதற்காக வணங்குறது. சாப்பாடு தந்தால் நீங்கள் நன்றி செலுத்தலாம். உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் நன்றி செலுத்தலாம், அவரை கௌரவப்படுத்தலாம், கண்ணியப்படுத்தலாம். வணங்க முடியாது. நீ யாரை வணங்க வேண்டுமென்றால் படைத்தவனை வணங்க வேண்டும், யாராலும் படைக்கப்படாதவனை நீ வணங்க வேண்டும். அப்படி என்று சொல்லி சொன்னால் படைக்கப்பட்ட எதுக்குமே வணக்கத்துக்குரியது கிடையாது என்கிற விஷயம் எங்களுக்கு சொல்லித்தரப்படுது. மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள். ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும், ஏழுமானால் நீங்கள் அழைத்து பாருங்கள், அதாவது அவர்கள் பதிலளித்து பார்க்கட்டும். இன் குன்தும் சாதிக்கி, நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு அவர்கள் பதிலளித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆக அல்லாஹ் அல்லாத யாரும் படைப்பாளர்கள் இல்லை, அல்லாஹ் அல்லாத யாரும் இரட்சகர் இல்லை என்று நம்புவது தௌஹீதுடைய ஒரு வகை. இதை மட்டும் நம்பினால் ஒருவர் முஸ்லீம் ஆவாரான்னு கேட்டால், மக்காவிலே வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத மக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து கொண்டிருந்த மக்கள் இதை தெளிவாக நம்பியிருந்தார்கள். அல் குர்ஆனின் ஏராளமான வசனங்கள் இது சொல்லி காட்டப்படுகிறது. வலஇன் ஸஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை படைத்தது யார் என்று இந்த முஸ்லீம் அல்லாத இந்த மக்களிடத்தில் நீங்கள் கேட்டால், வசஹர ஸம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார் என்று நீங்கள் கேட்டால், லயக்கூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் என்று அவங்க சொல்லுவாங்க. அதில் அவங்களுக்கு டவுட் கிடையாது. அன்னா யூஃபக்கூன், அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று நபியை நீங்கள் கேளுங்க என்று சூரா அன்கபூத்துடைய 61வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். வலஇன் ஸஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மலையை இறக்குவது யார்? ஃபஅஹ்யா பிஹில் அர்ல மின் பஅதி மௌத்திஹா, பூமி செத்துப்போன பூமியை அதன் பிறகு உயிர்ப்பிப்பது யார் என்று அவர்களிடத்தில் கேட்டால், லயக்கூலன் அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று அதே சூராவின் 63வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆக வானம் பூமியை படைத்தது அல்லாஹ் என்பதிலே மக்காவில் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்த அரபிகளுக்கு எந்த சந்தேகமும் இருந்தது கிடையாது. அவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையும் பயன்படுத்தினார்கள். அது மாத்திரமில்லாமல் ஏதாவது ஆபத்துக்களை சந்தித்தால் அந்த ஆபத்துக்களின் போது அல்லாஹ்விடத்திலே மட்டுமே பிரார்த்திக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் இருந்தது. ஃபஇதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், அவர்கள் கடலில் பயணிப்பதற்காக கப்பலில் ஏறிவிட்டால், அலைகள் சூழ்ந்துவிட்டால், இஹ்லாஸோடு அல்லாஹ் ஒருவனை மட்டுமே அவர்கள் அழைப்பார்கள். ஃபஇதா நஜ்ஜாஹும் இலல் பர்ரி, அவர்களை அல்லாஹ் கரையிலே கொண்டு வந்து பாதுகாப்பாக சேர்த்து விட்டால், இதாகும் யுஸ்ரிகூன், அப்போதுதான் அவர்கள் வணங்கி கொண்டு இந்த சிலைகளுக்கு கொண்டு வந்து பூவையும் பழத்தையும் வைப்பார்கள், வழிபாடு செய்வார்கள்.
என்று சூரா அன்கபூத்தின் 65ஆம் வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக மக்காவில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையினுடைய பேர் அப்துல்லா. அப்துல்லா என்று சொன்னால் அல்லாஹ்வின் அடிமை என்பது அர்த்தமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தைக்கு நபி அவர்கள் பெயர் வைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்து 40 வயதுக்கு பிறகுதான் தன்னை நபியனை அவர் பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர் பிறப்பதற்கு முன்னாலே அவருடைய தந்தை மரணித்து விட்டார். அப்படி என்றால் நபியினுடைய பாட்டனார் இவருக்கு அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் இறைவன், நாங்கள் அடிமை என்கிற நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. சில இடங்களிலே இன்று முஸ்லிம் சமுதாயம் நம்பியிருப்பதை விட ஆழமாக அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆப்ரஹா என்கிற மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த ஆண்டில் ஒரு மிக பெரும் யானை படையோடு காபாவை உடைப்பதற்காக வந்தார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அவர்கள் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தவர், மக்காவை வழிநடத்தி கொண்டிருந்தவர். ஆப்ரஹா மன்னருடைய படைப்பிரிவிலே வந்தவர்கள் அங்கு இருந்த ஒட்டகங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டார்கள். அதிலே நபி அவர்களுடைய பாட்டனாருடைய ஒட்டகமும் மாட்டிக்கொண்டது. இவர் சென்று அவரிடம் பேசச் சென்றார். நபி அவர்களுடைய பாட்டனார் கௌரவமான ஒரு மனிதர், பார்க்கும்போதே அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வரும். ஆப்ரஹா என்கிற மன்னன் அவரை மரியாதையோடு அணுகி, உங்களுடைய தேவை என்ன என்று கேட்டபோது, என்னுடைய ஒட்டகங்களை உங்களுடைய படைப்பிரிவினர் பிடித்து கொண்டார்கள், அதை தாங்கள் என்று கேட்கிறார். அப்போது ஆப்ரஹா கேட்கிறான், நீங்கள் வணங்கக்கூடிய உங்களுடைய வணக்க ஸ்தலத்தை நான் உடைக்க வந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய மனிதர், பேச வந்த நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கலாமே, இதை உடைக்காதீர்கள் என்று கேட்டிருக்கலாமே, நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களே, ஏன் இதை பற்றி பேசவில்லை என்று சொல்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அவர்கள், இந்த ஒட்டகம் எனக்குரியது, நான் தான் பார்க்க வேண்டும். இந்த காபா இருக்கிறதே, இதை கொண்டு ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் அதை பார்த்து கொள்வான் என்று அவர் சொல்கிறார். அவர் அப்படி சொல்கிற போது காபாவிலே 360க்கும் மேற்பட்ட சிலைகள் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 360 சிலைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த சிலைகள் பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கை அவரிடத்தில் இருக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பான் என்கிற நம்பிக்கை இருந்தது. இன்று சராசரியாக ஏதாவது சில பள்ளிகளிலே மக்களால் மதிக்கப்படக்கூடிய சிலர் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அதுக்காக கபறுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், அவர்களிடத்திலே நோய் நிவாரணத்துக்காக நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இந்த மக்கள் அந்த நிறையிலே என்ன நம்புகிறார்கள் என்றால், இந்த ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இந்த கபரிலே அடங்கப்பட்டிருக்கிறவர் எங்களுக்கு உதவி செய்வார், காப்பாற்றுவார் என்று நம்புகிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் இடையிலே யுத்தம் நடக்கிற போது ஈராக்கிலே முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய கபர் இருக்கிறது, அதனால் அமெரிக்கா தோத்துவிடும் என்று பேசியவர்கள் இருக்கிறார்கள் உலமாக்களிலே. சில ஊர்களுக்கு சில பிரச்சனைகள் ஏதோ சில காரணங்களால் வராமல் இருந்திருக்கிறது. அப்படி வராமல் இருந்த ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள், எங்களுடைய ஊரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அவுலியாவுடைய கராமத்தினால் எங்களோட ஊர் பாதுகாக்கப்பட்டது என்று தான் நம்புகிறார்கள். 360 சிலைகளை வைத்துக்கொண்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நம்பியவர்கள் அவர்கள். குர்ஆனிலே ஒரு ஜியாரம் இருக்கிறது, கட்டப்பட்ட ஒரு கபர் இருக்கிறது. கலே பண்டார அவுலியா என்று சொல்வார்கள். முற்காலத்தில் ஒரு அரசனுக்கு பிறந்த முஸ்லீம் குழந்தை என்று அவர் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அந்த ஜியாரத்தை வழிநடத்துகிறவர்கள் ஒரு செய்தி சொல்வார்கள், எல்லா ஊர்களிலும் இந்த பயங்கரவாத பிரச்சனை வந்தது, குர்ஆனிலே வரவில்லை, குர்ஆனுக்கு வராததுக்கு காரணம் கலே பண்டார அவுலியாவுடைய கராமத்து என்று சொல்வார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள், 360 சிலைகள் அவர்களிடத்தில் ஏற்படுத்தாத ஒரு மாற்றத்தை ஒரு தனி நபருடைய கபரு முஸ்லீம் சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக அந்த நம்பிக்கையில் இருந்த மக்களை பார்த்துத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ரப்பு ஒருவனுக்கு மட்டுமே வணக்கங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்களுக்கு குழப்பம் இருந்தது. அவர்கள் வணக்கத்தை அல்லாஹ்வுக்கும் செய்ய தயாராக இருந்தார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் செய்ய தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்விடமும் பிரார்த்திக்க தயாராக இருந்தார்கள், அல்லாஹ் அல்லாதவரிடமும் பிரார்த்திக்க தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கும் நேர்ச்சைகள் செய்ய தயாராக இருந்தார்கள், அல்லாஹ் அல்லாத சிலைகளுக்கும் நேர்ச்சைகள் செய்ய. சிலைகள் என்றால் அவர்கள் ஏற்கனவே மனிதர்களாக வாழ்ந்து மரணித்தவர்களை சிலையாக வடித்திருந்தார்கள். ஆக
இறைவன்தான் படைப்பாளன் என்பதை அல்லாஹ் ஒருவன்தான் படைப்பாளன் என்பதை நம்புவது மாத்திரம் ஒருவனை பூரண முஸ்லீமாக்காது. உன் இறைவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொன்னால் மாத்திரம் முழுமையாக அவர் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது. அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் கலிமா எப்போது பூரணம் பெறும்? இந்த கலிமாவுடைய தௌஹீதுடைய 3 அம்சங்கள் இருக்கிறது. அந்த 3 அம்சங்களையும் நம்பினால்தான் ஒருவர் பூரணமான முஸ்லீமாக முடியும். இந்த அடிப்படையில் கலிமாவின் அடுத்த பகுதி என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் எமது அடுத்த தொடரில் நோக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.